47 ஆண்டுகளுக்கு பின் திருச்சியில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு முதல் விமான சேவை. ஆனந்த கண்ணீரை பீச்சி அடித்து வாழ்த்தி வரவேற்கும் நெகிழ்ச்சி காணொளி. பல்லாண்டுகளுக்கு பிறகு தொப்புள் கொடி உறவை வான்வழியில் இணைத்த வரவேற்பு காட்சி. தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி விமான சேவை முதல் முறையாக தொடங்கி இருக்கிறது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடந்ததால் தமிழர்களின் பூர்வீக பூமியான யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் இலங்கை இராணுவத்துக்கான விமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பலாலி விமான நிலையம் மூலமாக அனைத்து பயணிகள் விமான சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் பலாலி விமான தளம் சீரமைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு பலாலியில் முகாமிட்டிருந்த இலங்கை இராணுவம் வெளியேற்றப்பட்டு பொதுமக்கள் மேல் குடியேற்றம் செய்யப்பட்டனர். அப்போது இந்தியாவின் நிதி உதவியுடன் பலாலி விமான நிலையம் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. பின்னர் இது பலாலி சர்வதேச விமான நிலையமாகவும் துயிர் பெற்றது. 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாண விமான நிலையம் விமான சேவைக்காக திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிகள் விமானம் இயக்கப்பட்டன. கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் சென்னை யாழ்ப்பாணம் இடையேயான விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டு நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவைகள் பறக்க தொடங்கி உள்ளன. திருச்சியில் இருந்து பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்படும் விமானம் ஒரே ஒரு மணி நேரத்தில் பிற்பகல் 2:25 மணிக்கு யாழ்ப்பாணத்தை அடையும். யாழ்ப்பாணத்தில் இருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 4:05 மணிக்கு திருச்சிக்கு வந்து சேரும். இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையை இயக்குகிறது. திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் செல்ல 5,900 ரூபாய் முதல் 6,400 ரூபாய் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது.